வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். நம்மளுக்கு ரொம்ப நாள் கழித்து கருப்பு நெத்திலி கிடச்சிருக்குது. தம்பி கருப்பு நெத்திலி கொடுத்து விட்ருக்குறாப்புல. கருப்பு நெத்திலியை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. இன்றைக்கி நல்லா எங்களுக்கு கருப்பு நெத்திலி கிடச்சதுனால இன்றைக்கி அவியல் வச்சு சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நல்லா நெத்திலியை ஆஞ்சி எடுத்து நல்லா கழுவி உப்புக்கல் போட்டு உரசி கழுவி இன்றைக்கி அவியல் பண்ணி சாப்பிடுவோங்க. இதாங்க கருப்பு நெத்திலி. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம செவிலெலாம் அவ்வளவா இருக்காது. தண்ணியிலையே ஊறி அந்த செவிலு ஃபுல்லாக போயிருங்க. நம்ம தலைப்பகுதி குடலை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே ஆஞ்சி போடுவோங்க. இப்போ ஆஞ்சி எடுத்துக்கிடுவோம். இங்கே பாருங்க, இப்படி தாங்க குடல் இருக்கும். நம்ம இப்படியே எடுத்துக்கிற வேண்டியதாங்க. பாருங்கள் குடல் எவ்வளோ நீட்டாக வந்துட்டுண்டு கையில். இப்படி தாங்க தலைப்பகுதி ஆஞ்சிக்கிட்டு நல்லா உப்புக்கல்லை போட்டு உரசி கழுவி எடுத்துருவோம். இப்படி தான் ஆஞ்சி எடுக்கணும். நெத்திலி பொடி நெத்திலின்னு நினைக்கக்கூடாது. இந்த நெத்திலியோட சைஸே இதுதாங்க. இதுதான் கருப்பு நெத்திலி. நம்ம குழம்பு வைக்கவோ பொரிக்கவோ அவியலுக்கு குழந்தை பெற்றவங்களுக்கெல்லாம் நல்லா இப்படி தேங்காய் சீரகம் மிளகு தண்ணி மாதிரி வச்சு கொடுங்க. நல்லா நல்லதுங்க. தலையை மட்டும் இப்படி ஆஞ்சி எடுத்துக்கிறேனுங்க. பாருங்கள் எப்படி எடுக்கிறேன்டி. நம்மளுக்கு ஈஸியான வேலை தாங்க, ரொம்ப சிரமமான வேலையெல்லாம் கிடையாது இந்த மீனில். பாருங்கள், இந்த சட்டியில் இருக்கிற நெத்திலி எப்படிலாம் இப்படி ஆஞ்சி ஆஞ்சி எடுத்துருவோங்க. எப்படிலாம் ஆஞ்சி எடுத்தாச்சு. இப்போ உப்பு கல் போட்டிருக்கேன். அப்படியே உரசி கழுவுங்க. அப்போ தான் நெத்திலியில் உள்ள மாங்கு போகும். கல் உப்பு போட்டு தான் உரசுறேன். பாருங்கள், நல்லா உப்புக்கல்லை போட்டு நல்லா உரசியாச்சு. இப்போ அலசி அள்ளுறோம். பாருங்கள் எவ்வளோ மாங்கு போயிருக்குன்னு பாருங்கள். நல்லா 2-3 தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துட்டு நல்ல தண்ணியிலையும் கொஞ்சம் அலசிக்கிறேனுங்க. நம்ம அவியலுக்கு ரெடி பண்ணிவிட்டு நல்லா கொதித்து வரையும் தான் நெத்திலியை சேர்க்கணும். வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இன்றைக்கி குழம்புக்கு எங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெத்திலி கிடச்சிருக்கு. இன்றைக்கி நெத்திலியை தான் தேங்காய் சீரகம் வச்சு அவியல் பண்ணி சாப்பிட போகிறோங்க செம்மையாக.
கிடச்சதை வச்சு தான் நாங்கள் எதுனாலும் இப்படி சமைச்சு சாப்பிடுவோம் சந்தோஷமாக. இப்போ வந்து நம்ம தேங்காய் சீரகத்துக்கு தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், பூண்டு இதையெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ தேங்காயோடு சேர்த்து சீரகத்தையும் அரைச்சிக்கிடுவோம். இப்போ மிளகாய் சேர்த்துக்கிடுவோம். இப்போ பூண்டு சேர்த்துக்கிடுவோம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். இப்போ தக்காளி சேர்த்துக்கிடுவோம். தக்காளியை நம்ம தேங்காயோட அரைக்கலை, நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கோங்க. நான் பொடி பொடி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா எண்ணெயில் வதக்க விட்டு நம்ம தேங்காயெல்லாம் எண்ணெயில் வதக்கிக்கிட்டு அப்புறம் நம்ம அம்மியில் கழுவி எடுத்த தண்ணியவும் சேர்த்துக்கிட்டு நல்லா உப்பை போட்டு மூடி வச்சுருவோம். நல்லா கொதிச்சு வரையும் நம்ம நெத்திலியை சேர்த்துக்கிடணும். அம்மியில் அரைச்ச தேங்காவை சேர்த்துக்கிடுவோம். மஞ்சள் பொடி சேர்த்துக்கிடுவோம். இப்போ தண்ணி சேர்த்துக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ தட்டை போட்டு மூடிடுவோம். நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிக்கவும் நம்ம நெத்திலியை சேர்த்துக்கிடுவோம். இப்போ நல்லா கொதிச்சுட்டு இப்போ மீனை சேர்த்துருவோம்.
நல்லா அவியல் வெந்து வரட்டும். வெந்து வரையும் நம்ம இறக்கி சாப்பிட்ருவோங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். இப்போ அவியலை பாருங்கள் ரெடியாகிருச்சு. இப்போ இறக்கி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் பாருங்கள். அவியலை பாருங்க நல்லா வெந்துருச்சு. கொடுக்கணும் குழந்தை பெற்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அவியல் நெத்திலி அவியல் வச்சுருக்குறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா அவியலுக்குலாம் வாசத்தோடு போட்டு நல்லா அம்மியிலையே அரைச்சி அவியல் பண்ணி இப்படி குழந்தை பெற்றவங்களுக்கெல்லாம் கொடுங்க. நல்லா பால் சுரக்கும், நல்லது. குறுக்கு வலிக்கலாம் மிளகு சீரகம் வச்சு இப்படி வச்சு சாப்பிட்டா. நம்ம இந்த நெத்திலே முள்ளோடையே சாப்பிடலாம், முள்ளை எடுத்துட்டும் சாப்பிடலாம். கருப்பு நெத்திலி கிடச்சிச்சுண்டா வாங்கி நல்லா அவியல் பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாருமே திரும்ப திரும்ப கருவாடு இருக்கான்னு கேட்குறீங்க. யாரும் எதுவும் நினச்சிக்கிறாதீங்க. மீன் வாரம் கம்மியாக வர்றதுனால தான் நாங்கள் மீன் எடுத்து கருவாடு ரெடி பண்ணாமல் இருக்கோம். ஆனால் எப்போ மீன் அதிகமாக வருதுன்னு எங்களுக்கே தெரியாது. வர்ற டயத்தில் தான் மீன் அதிகமாக எடுத்து நாங்கள் கருவாடு ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியும். அதனால் யாரும் எதுவும் நினச்சிக்கிறாது. திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறாண்டா எல்லோரும் கருவாடுன்னு கேட்குறீங்க ஃபோன் பண்ணி. கருவாடு இருந்துச்சுன்னா பரவாயில்ல, இல்லாததுக்கு உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் முன்னகட்டியே. கருவாடு நாங்கள் மீன் அதிகமாக கிடச்சிச்சுண்டா உடனே எடுத்து கருவாடு ரெடி பண்ணி வீடியோ போட்டுருவோம். நீங்கள் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறலாம். கொஞ்சம் நாள் ஆகுங்க கருவாடு ரெடி பண்ண. ஏன்டா மீன் வராதனால தான் நாங்கள் இன்னும் ரெடி பண்ணாமல் இருக்கோம். கண்டிப்பாக மீன் கிடச்சிட்டுண்டா, அதிகமான மீன் கிடச்சிட்டா கண்டிப்பாக நாங்கள் கருவாடு ரெடி பண்ணிடுவோம்.